அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் மீன் வறுவல் எப்படி நல்லா சூப்பராக பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த மீன் வறுவலில் பார்த்திங்கன்னா நம்ம மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு போட்டு பண்ணியிருக்கோம். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் போட்டு பண்ணுவாங்க. ஏன்னா அது இந்த சோள மாவு அதை உடையாமல் வரும் அப்படின்றதுக்காக அதை ஆட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நாம் அதெல்லாம் ஆட் பண்ணலை. வெறும் இதை மட்டும் போட்டு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணாமல் சேர்க்காமல் செஞ்சுருக்கோம். பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கே அது தெரியும். ஒரு மீன் கூட உடையவே இல்லை. ரொம்பவே சூப்பராக நம்ம தவாவில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி இந்த மீன் வறுவல் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம லவ்சுடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி மீன் வறுவல் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். பாருங்கள், நம்ம இன்றைக்கி மீன் வறுவல் செய்ய போகிறோம். நல்லா சங்கரா மீன் கழுவி க்ளீன் பண்ணி நல்லா நீட்டாக எடுத்து வச்சுருக்கேன். இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நான் 2 கிலோ மீன் வாங்கினேன். இது கழுவுன பிறகு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. ஒரு 1.5 கிலோ கிட்ட தான் நான் இது இருக்குது. இந்த மாதிரி மீனை நம்ம கழுவி சுத்தம் பண்ணி நல்லா நீட்டாக நம்ம எடுத்துக்குவோம். இப்போ இந்த மீன் வறுவல் பண்ணுறதுக்கு நான் மீனை கழுவி இப்போ நம்ம நீட் பண்ணிட்டோம். இப்போ இது கூட நம்ம என்னென்ன பொருட்கள்லாம் சேர்க்க போகிறோன்றதை இங்கே பார்க்கலாம். பாருங்கள், நான் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போடுறேன். ஏன்னா அந்த மஞ்சத்தூள் நல்லது, அந்த ஸ்மெல் இருக்காது. அதுக்காக நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாய் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறோம். நல்லா போட்டுக்கிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா ரெட் சில்லி பவுடர், தனி மிளகாய் தூள் தனியாக நான் 2 ஸ்பூன் உள்ளே நல்லா சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா மீன் குழம்பு கொஞ்சம் காரமாக தான் மீன் வறுவல் நமக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக நம்ம கூடவே கூட போட்டுக்கலாம், மீனுக்கு தகுந்தாற் போல். நான் இப்போ தனி மிளகாய் தூள் பார்த்திங்கன்னா நான் 3 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். நான் போதும், பார்த்துக்கிட்டு நம்ம தேவை தகுந்தாற் போல் இன்னும் நம்ம போட்டுக்கிடலாம். அதோட ப்ளஸ் பார்த்திங்கன்னா இஞ்சியும் பூண்டும் நான் அரைச்சி நல்லா வச்சுருக்கேன் ரெடி பண்ணி. இது உப்பு உரப்பெல்லாம் பிடிக்கிறதுக்காக, நல்லா பிடிச்சிருக்கிறதுக்காக நான் இந்த இஞ்சி பூண்டு அரைச்ச அந்த விழுதை நான் உள்ளே சேர்த்துக்கிட்டேன். நான் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம். அது மீன் நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்கோ அந்த மீனுக்கு தகுந்தாற் போல் நம்ம உப்பு போட்டுக்கிட்டோம். இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுட்டு நம்மக்கிட்ட லெமன் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம லெமன் போட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த உப்பு உரப்பெல்லாம் கரெக்டாக பிடிச்சிக்கிடும். என்கிட்ட லெமன் இல்லை, நான் வாங்காமல் விட்டுட்டேன், அதனால் நான் போடலை. உங்கள்கிட்ட லெமன் இருந்ததுன்னா நீங்கள் லெமன் சேர்த்துக்கோங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும், நல்லா ஊறிடும். இப்போ நம்ம போட்டதை எல்லாமே கையிலே நல்லா பிசைஞ்சு விட்டுருவோம். அப்போ தான் நமக்கு அந்த பக்குவம் கரெக்டாக தெரியும். ஸ்பூனில் நீங்கள் எது பண்ணால் கூட அவ்வளோ கரெக்டாக கிளியராக இருக்காது. இந்த மாதிரி நம்ம நல்லா ஒன்றா பெரட்டி விட்டுட்டு இதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா செஞ்சுக்கிறோம். பாருங்கள், நான் தண்ணி இப்போ கொஞ்சம் உள்ளே நான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இது கூட நான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தேவையான அளவுக்கு தகுந்தாற் போல் நல்லா பெரட்டி விட்டுட்டு இதில் நான் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். இந்த மாதிரி நம்ம நல்லா தண்ணி ஊற்றி நல்லா பெரட்டி எடுத்துக்குவோம். நம்ம இந்த மாதிரி கையிலேயே நல்லா பெரட்டிட்டோம். அப்படின்னா தான் அந்த உப்பு, உரப்பு, மஞ்சத்தூள், மிளகாய் தூள், இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா பிடிக்குன்றதுக்காக இந்த மாதிரி நல்லா ஒன்றா நம்ம கலந்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்கிறோம், ஒரு மீன் துண்டுகளாக இதில் போட்டு நல்லா பெரட்டி விடுறோம். பாருங்கள், இப்போ நான் ஃபஸ்ட்டு இந்த ஒரு மீனை நான் எடுத்துருக்கிறேன். இந்த மீனை நம்ம உள்ளே போடுறோம். நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா போட்டு பெரட்டிக்கங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உள்ளே ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி உள்ளே இந்த பக்கம்லாம் இருக்கும். இந்த சைட்லாம் உள்ளே நல்லா நம்ம இந்த மிளகாய் தூள் மசால்ஸ் பிடிக்கிற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுட்டு இருந்தால் நல்லா ஊறும். இந்த மாதிரி போட்டு இந்த தட்டுக்கு நான் மாற்றிட்டேன். நான் இப்படி நம்ம ஒரு மீன் துண்டுகளையாக நம்ம எடுத்து இதே மாதிரி பெரட்டிட்டு உள்ளே ஃபுல்லாக நல்லா ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளேயும் நல்லா மிளகாத்தூள் படுற மாதிரி இந்த உப்பு உரப்பெல்லாம் படுற மாதிரி பெரட்டிட்டு கரெக்டாக நம்ம தூக்கி இப்படி வச்சுருவோம். இப்படி ஒரு மீன் துண்டுகளையாக நம்ம இதில் வச்சுருவோம். வச்சுட்டு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். பாருங்கள், நம்ம மீன் அப்படின்றதுக்காக நல்லா நான் அதை ஊற வச்சுருக்கிறேன். நான் 3 மணி நேரம் ஊறின பிறகு நம்ம ஒரு தவாவில் போட்டு இதை பொரிச்சிட்டு இது எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். பாருங்கள், நம்ம ஒரு தவா வச்சுட்டோம். தவாவில் நல்லா எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இந்த காஞ்ச இதில் நான் இப்போ ஒரு மீனாக நான் உள்ளே சேர்த்துடலாம். நம்ம பாருங்கள், இந்த மாதிரி நான் ஒரு மீன் எடுத்து உள்ளே வச்சிட்டோம். இப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இதை நல்லா பெரட்டிடுவோம். பாருங்கள், நல்ல எண்ணெய் ஊற்றிட்டோம். மீன்கள்லாம் சூப்பராக போட்டிருக்கோம். பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. நல்லா வேகட்டும். ஒன் சைடு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அந்த மீன்களை திருப்பி போடணும். உடஞ்சிடாமல் பார்த்து ஒரு மீனாக நல்லா அழகாக திருப்பி போடலாம்.
திருப்பி போட்ட பிறகு இந்த மீன் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். பாருங்கள், மீன் எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு, சூப்பராக வெந்துருச்சு. இது கரெக்டாக இருக்குது. இதுக்கு மேலே இருந்ததுன்னா ரொம்ப கருகிடும். இது கரெக்டான பதம் தான், இந்த அளவு போதும். இப்போ இந்த மீன்களெல்லாம் நான் எடுத்து நான் வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு எப்படி இருக்குதுன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், நம்ம வீடியோவில் பார்த்த மாதிரியே சூப்பராக மீன் வறுவல் நல்லா வந்திருக்கு. ஒரு மீன் துண்டுகள் கூட உடையவே இல்லை, நல்லா இருக்குது. இதே மாதிரி பாருங்கள், எவ்வளவு சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு நம்ம நல்லா வறுத்துருக்குறோன்னு பார்க்கவே ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த மீன் எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம லவ்சுடர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.